Hello viewers, நீங்க பார்க்க போறது Attack on Titan episode 41 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரெண்டு மிலிட்டரி போலீஸ் காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க யார் யாருன்னு பார்த்தா ஹிட்சும் மார்லோவும். இவங்களும் ஒரு டீமோட தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க டீம் எங்கேயோ ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. இவங்க அப்படியே தேடிட்டு இங்க வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே ஏரியால தேடிட்டு இருந்தா மத்த ஏரியாலாம் யார் கவர் பண்றது? அதனாலதான் சரி செக் பண்ணலான்ட்டு வந்திருப்பாங்க. வந்தவங்க அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே வரும்போது மார்லோக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக சர்வே காப்ஸ் நார்மல் சிவிலியன்ஸை கொல்லணும்? அப்படி காரணம் இல்லாம கொன்னுட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி மறைஞ்சிருக்கணும்? மனித குலத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே உயிரை பத்தி கூட கவலைப்படாம டைட்டன்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் உயிரை விட்டுருக்காங்க. அப்படி இருக்கவங்க எதுக்கு இப்படி பண்ணணும்னு கேட்பான். ஹிட்ச் என்ன சொல்லுவான்னா, மறந்துட்டியா எரன் டைட்டனா மாதிரி இன்னொரு டைட்டன் கூட சண்டை போறேன்னு சொல்லி ஸ்டோஹஸ்டிஸ்டிக்கையே மொத்தமா நாசம் பண்ணாங்க. அவங்க போட்ட சண்டையில அந்த செட்டி மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. சொல்ல போனா அந்த டைம் டெட் பாடி எல்லாம் குப்பை மாதிரி அழுனாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆனியோட டெட் பாடி கூட கிடைக்கல, என்ன ஆனானே தெரியலன்னு சொல்லுவான். அப்படின்னா அந்த ஃபீமேல் டைட்டன் தான் ஆனின்னு சொல்லி இன்னும் இவங்களுக்கு தெரியல. இன்னும் அவளோட திங்ஸ் எல்லாமே ஏன் ரூம்ல போட்டபடியே கிடக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுவான். மார்லோ என்ன சொல்லுவான், அவங்க அண்டர் கவர்ல இருந்த ஒரு டைட்டனை கண்டுபிடிச்சு புடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த மாதிரி வேலை எல்லாமே அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது சர்வே காப்ஸே அப்படி மொத்தமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டானுங்கன்னா அப்புறம் இந்த மனித குலத்தை காப்பாத்த யார் வருவா? அப்படி இவங்க பேசிக்கிட்டே வரும்போது அங்க இருக்க ரிவர் பக்கத்துல சலப்புக்குன்னு ஒரு சவுண்ட். யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யாரான்னு பார்த்தா அர்மின் தான். உடனே கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி, நீ சர்வே காப்ஸ சேர்ந்தவன் தானே, எந்த சத்தமும் போடாம அமைதியா அங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லெவியும் மிகாசாவும் பாஞ்சு வந்து லாக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப கன் அர்மின் வாங்கிட்டு, நீங்க இனிமேட்டு எந்த சத்தமும் போடாதீங்க, போட்டா சங்கு ஒதுங்கிரும்பா. அப்படியே கட் பண்ணி ராயல் கேபிட்டலை காட்டுறாங்க. ஐ மீன் அங்க இருக்க ஜெயில. அங்கதான் இப்ப எர்வினை அரெஸ்ட் பண்ணி அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ நைல் அங்க வந்து, சாரிப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, எனக்கு புரியுது, இது எல்லாமே சடனா நடந்துருச்சு, இனி அடுத்து உன்னோட இன்ட்ராகேஷன் தான், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பான். கட் பண்ண அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க நியூஸுக்காக என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து விசாரிப்பாங்க. அவங்களால நம்ப முடியல, சர்வே காப்ஸ் தான் சிவிலியன்ஸா கொண்டாங்களான்னு. எவிடன்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்குது, ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இந்த சம்பவத்துக்கும் இன்டீரியர் போலீஸுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டவன அங்க இருக்க சீனியர் ரிப்போர்ட்டர் கூட இருந்தவன, வாய மூடுறான், இப்படி எல்லாம் அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நைல் டக்கு கிட்ட சாரி சொல்லிட்டு, இவன் பொடிப்பையங்க இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கான், எப்ப எதை பேசணும் எப்ப எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது, நாங்க அதெல்லாம் எழுத மாட்டோம், மெயினா நீங்க புதுசா கொண்டு வந்திருக்க 3D மேனுவர் கியரை பத்தியும் நாங்க எழுத மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப நல்லதுமா. ஆனா நைலுக்கு ஒரே குழப்பம் என்னன்னா, இப்ப புதுசா ரெடி பண்ணிருக்க 3D மேனுவர் கியர் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் எதிர்த்து சண்டை போறதுக்கு அது வேஸ்ட், ஆனா மனுஷங்களை கொல்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான கியர். சொல்ல போனா இதை ரெடி பண்ணதே சர்வே காப்ஸ போட்டு தள்ளதான். ஆனா இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரியாது, எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிய வரும், அப்ப நான் பாத்துக்கிறேன்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் அபிஷியலா ரிப்போர்ட் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு போவான். அப்படியே கட் பண்ணி அந்த டிமோ ரிவிஸோட பையனை காட்டுவாங்க. அவன் பேரு பாத்தீங்கன்னா ஃபிளிகல். அவனை பாத்தீங்கன்னா இப்ப மிலிட்டரி போலீஸ் விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்காங்க. அவன் கஷ்டப்பட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓனவன் முட்டுச்சந்துக்குள்ள வந்து மாட்டிட்டான். அவ்வளவுதான், செத்தாண்டா சேகர்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க வரதுக்குள்ளேயே நம்ம ஹாஞ்சி என்ன பண்ணுவா, அவனுங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே சர்ன்னு வந்து தூக்கிட்டு போயிருவான். எங்க போனா அப்படின்னு சொல்லி தெருவா தேட ஆரம்பிப்பானுங்க. நீ தான் ரீவிஸோட பையனா, உன் பேர் என்னன்னு கேட்டோன்னா ஃபிளிகலும்பா. நான் தான் ஹாஞ்சி, நான் உன்னை பயமுறுத்த வரல, காப்பாத்த தான் வந்தேன். மிலிட்டரி போலீஸ் உன்னை கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்க அப்பாவோட சாவை பத்தி கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனாலதான் உன்னை கொல்ல விரட்டிட்டு இருக்கானுங்க, உண்மைதானா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்டா, நான் ஒண்ணுக்கு போறதுக்காக வண்டியை நிறுத்தி மூத்திர சந்துக்கு போனேங்க, அந்த கேப்லங்கும் போதுதான் மிலிட்டரி போலீஸா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா ஹைட்டா கருப்பு கலர் கோட்டை போட்டு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு வந்த ஒருத்தன் என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை கழுத்தெடுத்து கொன்னுட்டான்னு கதறி அழுவான். ஆஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா சர்வே காப்ஸ் கொன்னுட்டாங்கன்னு சொன்னதுனால தான் கமாண்டர் எர்வின் சர்வே காப்ஸ் ஆளுங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க கொல்லலன்னு தெரிஞ்சா, அதனால இந்த விஷயத்த மக்கள் முன்னாடி வந்து சொல்லு, அப்பதான் பிரச்சனை வராதுன்னு சொன்னா, ஏமா லூசாமா நீ நோட்டீஸ் எதையுமே பார்க்கலையா, மிலிட்டரி போலீஸுங்க சர்வே காப்ஸ் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டானுங்க. நான் வந்து சொன்னா மட்டும் ஆஹா உத்தம வந்து சொல்லிட்டான், இவன் சொல்றதா உண்மைன்னு நம்பவா போறாங்க? அது மட்டும் இல்லாம இன்டீரியர் மிலிட்டரி போலீஸ் இனிமேட்டு நீ விடவும் மாட்டானுங்க, எங்க போனாலும் விரட்டுன்னு விரட்டுவானுங்க. நான் எங்க போவேன், இனிமேட்டு நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான், சுத்தி எவங்களையும் சிக்காம இந்த வாழ்க்குள்ளேயே ஓடணும், நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தேம்பி அழுவான். ஆஞ்சி தைரியம் சொல்லுவான், அது உண்மைதான் கண்ணா, ஆனா உன் இடத்துல நான் இருந்தேன்னு வை, இப்படி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டேன், நீ பயந்து சுண்டலி மாதிரி இப்படி ஊரூரா ஓடி உயிரை விரத விட ஒரு பெருச்சாலியா மாதிரி உன்னோட எனிமீஸை எதிர்த்து சண்டை போடு, உண்மையை வெளியில கொண்டு வா, உங்க அப்பாவோட மரணம் வீணாயிரக்கூடாது அப்படி இப்படிம்பா.
ஆமாமா, சொந்த செலவுல சூசைட் பண்ணிக்க நல்லா தான் ஐடியா கொடுக்குற. உங்கள மாதிரி நான் என்ன சர்வே காப்ஸா? போனா போயிட்டு போதுன்னு உசுர விட முடியுமா? நீ எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சிருப்பான். ஆஞ்சிக்கு கடுப்பாயிரும். கத்துன்னு கத்துவான். பின்ன இவனுக்குன்னு சொந்தமா கம்பெனி இருக்குது, இவனுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நாக்கு வலிக்க போறியாமா? அவன் பாத்தீங்கன்னா உயிர் பயத்துல இருக்கனால சும்மா என்ன பிளேம் பண்ணாதன்னு கத்துன்னு கத்துவானா. கடுப்பான ஹாஞ்சி சட்டைய புடிச்சு, உன்னால எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு தெரியுமாடா? உண்மை உன்கிட்ட மட்டும் தான்டா மறைஞ்சிருக்குது, இதை நீ சொன்னா மட்டும் தான்டா எல்லாம் நம்புவானுங்க அப்படின்னு இவங்க கத்துன்னு கத்துன உடனே அந்த சத்தம் கீழே சுத்திட்டு இருந்த மிலிட்டரி போலீஸ்க்கு கேட்டு அவங்க மேலதான் இருக்காங்க, உடனே அவங்கள புடிங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. உடனே வா பிளகளே என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுவா. ஏமா உங்களை தான் ஆல்ரெடி அவனுங்க வச்சு செஞ்சுட்டானுங்களே, இனிமேட்டு உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லுவான். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கு, சர்வே காப்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது கண்ணா அப்படின்ட்டு அவனை இழுத்துக்கிட்டு ஓடுவா. அதே நேரம் இங்க காட்டுக்குள்ள 2 மிலிட்டரி போலீஸா புடிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி வாங்கிட்டு லெவி ஒரு பிளான் பண்ணுவான். என்னன்னா அவங்க ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு மிலிட்டரி போலீஸுங்க மாதிரியே ஊருக்குள்ள போய் யாரனும் ஹிஸ்டோரியாவும் எங்க போனாங்க என்னன்னு விஷயம் தெரியற வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேணா அவங்கள காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. இதை விட பெஸ்ட் பிளானா போடணும். ஆனா பிளான் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அதிக டைமும் இல்ல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு லெவிக்கு ஒரே குழப்பம். அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க 2 கட்டி போட்டாச்சு. என்னப்பா நீங்க தானே மிலிட்டரி போலீஸ், எங்களை பிடிக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க, சரி சொல்லுங்க உங்களை என்ன பண்ணலான்னு கேட்பான். அப்ப ஹிச் கொஞ்சம் எமோஷனல் ஆகி லெவிய புடிச்சு கத்துன்னு கத்துவா. இதெல்லாமே உங்க தப்பு தான். ஸ்டோஹஸ் டிஸ்ட்ரிக்ட்ல டைட்டன்ஸ்களுக்கு நடுவுல நடந்த சண்டையில 100க்கு மேல மக்கள் செத்து போனாங்க. நீங்களா மனித குலத்தை காப்பாத்த போறீங்க? இல்லவே இல்ல, செத்தவங்க எல்லா குடும்பமும் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எமோஷனல் ஆகி கத்துவா. லெவி கேஷுவலா, ஆமா எனக்கு தெரியும், அதுக்கு என்னம்பா? அந்த ஹிச்சி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, நீங்க எல்லாருமே சதன் ட்ரைனிங் காப்ஸ் தானே, உங்கள மாதிரி தான்டா ஆனியும். அவளோட ஃப்ரெண்ட் யாராச்சும் இங்க இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவ யாரு கூடயுமே ஃப்ரெண்ட் ஆனது இல்ல. எப்பவுமே எல்லாத்த விட்டும் தள்ளி தான் இருப்பா, ஒதுங்கி தான் இருப்பா, தனிமையிலேயே இருப்பா. அவளை பார்க்கும்போது குழந்தை மத்தவங்க கிட்ட பேச பயப்படுற மாதிரியே இருக்கும். அவளை பத்தி தெரிஞ்சுக்கிற எந்த ஒரு சான்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. அதான் டைட்டன்ஸுங்க ஊருக்குள்ள பூந்து விளையாண்டதுல அவ செத்து போனாளா இல்ல டைட்டன்ஸுங்க மிதிச்சே கொண்டு வச்சா சாப்பிட்டுச்சான்னு யாருக்கு தெரியும்? எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அட மூலகட்ட மூதேவி ஆனி தாமா அந்த டைட்டனே, அவளை பிடிக்கதான் யாரன்னு உசுர கொடுத்து போறான்னா, ஐயோ அந்த மென்டல்கள்லாம் எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியலையே, யார் இந்த வேலையை பண்ணான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. எங்க வேலை முடிஞ்ச உடனே உங்க 2 வேணா ரிலீஸ் பண்ணிடுறோம், கொஞ்ச நேரத்துக்கு மூடிட்டு இருங்கன்னு சொல்லுவான். உடனே மார்லோ வந்துட்டு லெவிய பார்த்து, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எங்களையும் உங்களோட சேர்த்தீங்கம்மா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மார்லோக்கு பாத்தீங்கன்னா சர்வே காப்ஸ் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அவனுக்கு புரியுது இவங்க தப்பு எதுவும் பண்ணல, அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு. சோ இந்த நீதி நேர்மை இல்லாத உலகத்தை மாத்துறதுக்கு நான் உங்க கூட சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு உறுதுணையா நிக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேம்மா. அது எப்படி லெவி உடனே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா கண்ண மூடிட்டு நம்புவான். நீங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஆப்படிக்க மாட்டீங்கன்னு எப்படி நான் நம்ப முடியும்? இவங்கள பக்கத்துல எங்கேயாச்சும் கட்டி போடுங்க, வேலை முடிஞ்சவன அவுத்து விட்டுலான்னு ஒண்ணு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜீனு அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவங்க 2 கைத்த கட்டி கொஞ்சம் தூரம் கூட்டு போய், நீங்க இங்க இருந்த எல்லா விஷயத்தையுமே பாத்துட்டீங்க, இனிமேட்டு உங்களால எதையுமே பார்க்க முடியாது, ஏன்னா நான் உங்களை கொல்ல போறேன்னு திடீர்னு ஜீனு கொலகாரன மாதிரி கத்தி எடுத்து கொல்ல போவான். ஏன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டா சர்வே காப்ஸ் மாட்டிக்குவாங்க, அதனால உங்க 2 கொல்ல போறேமா. மார்லோ வந்துட்டு அவசரப்படாதரா லூசு பாயில, எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே தவிர போட்டு கொடுக்க மாட்டோம்பா. எப்படிரா எப்படி இந்த மாதிரி அண்டாவை கவுத்தி முடிய வெட்டினவனெல்லாம் நான் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்லாம உன் மேல எனக்கு சிம்பத்தி எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுனவன் கிளிப் ஆகி கையில இருந்த கத்தியை கீழே விட்டுருவான். அட பண்ணாட பயல. உடனே அவன் கத்தி எடுத்து ஹிச் இங்க இருந்து ஓடும்பானா, அதுக்குள்ள ஜீன் அவனோட கையை லாக் பண்ணி வாயில கண்ணை வச்சு பார்க்கலாமா கத்தி வேகமா இருக்கா இல்ல கன்னு வேகமா இருக்கான்னு, நீ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்பா. மார்லோ கதறுவான், நான் ஏன்டா உன்னை கொல்ல போறேன், நான் உன் பக்கம் தாண்டான்னு. கண்டிப்பா இந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு ஹியூமனும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ண மாட்டான், அதுவும் எங்களை அனிமல்ஸ் மாதிரி வேட்டையாடிட்டு இருக்காங்க, இந்த ஒரு டைம்ல எங்களால ஹியூமனிட்டியை காப்பாற்ற முடியும்னு எவனாச்சும் நம்புவானாடா லூசு பாயலாமா. உடனே மார்லோ வந்துட்டு, அப்படியா அப்ப நீ மட்டும் ஏன் இன்னும் சர்வே காப்ஸ்ல இருக்க, அதுல இருந்து வெளியில வந்துட வேண்டியதானேம்பா. என்னன்னா எப்ப மார்லோ இந்த மிலிட்டரி போலீஸ்ல ஜாயின் பண்ணானோ அன்னையில இருந்தே ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கான், நான் மட்டும் சர்வே காப்ஸ்ல இருந்திருந்தேன்னா ஒன்ன மாதிரியே என் உசுறு போற வரைக்கும் நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன், ஏன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கையில இருந்த கத்தியை தூக்கி வீசிடுவான். ஜீனு பரவாயில்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த ஹிச்சு கட்டையை வச்சு அவன் மண்டையில உரிய போட்டு தெரிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் டே குதிரை முஞ்சிக்காரன் அப்படின்னு அட்டாக் பண்ண போவாளா, எட்டையில போய் நம்ம மார்லோ தடுத்து, அட அறிவு கட்டவள இன்னுமா உனக்கு புரியல, அவன் நம்மள டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், சும்மா இரு, அவன்கிட்ட கண்ணே கிடையாதும்பா. பார்த்தா நிஜமாவே நம்மளால கண்ணை வச்சு மாட்டி இருக்க மாட்டான், ஒரு மரக்கட்டையை வச்சு மாட்டி இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கால் தடிக்கு விழுந்து கத்திய விட்டது எல்லாமே வீம்புக்குனே தான் பண்ணிருப்பான். கத்தி எடுத்து மார்லோ இவனை அட்டாக் பண்றானா இல்ல கத்திய திருப்பி அவன்கிட்ட குடுக்குறானான்னு பாக்குறதுக்காக தான். ஆனா கொல்ல போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ணாமே இருக்கணும்ல, எதுக்குடா எங்களை அவ்வளவு நம்புனேன்னு கேட்பான். ஏன்னா உங்களை பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு, சொல்ல போனா நீங்களும் என்ன மாதிரி முட்டா பையன் தான் அப்படின்பா. இப்படித்தான் ஆனியும் பேசுவான்னு சொல்லுவானா. என்ன பண்றது, நம்மள மாதிரி முட்டா பீசுங்க நிறைய சுத்திட்டு இருக்குதுன்னு சொன்ன உடனே அவனே கை கொடுத்து எழுப்பி விடுவான். நல்லது, நம்ம எல்லாருமே முட்டாளுங்க தான், சரி உங்க மேல இனி எனக்கு முழு நம்பிக்கை
இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்கன்னு லெவியை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும். இனி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எங்களுக்காண்டி கை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஹிச்சும் மார்லோவும் சோவை காப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிலிட்டரி போலீஸ் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டம் போறாங்களா இல்ல விளக்கணைய விட்டு ஆட்டம் போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.